மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ்மேன் should assume social obligation commensurate with their social power. The government control and regulation intervene in the social power of business in the absence of business taking up social responsibility. It is therefore the moral and right thing for business enterprise to assume social obligation அப்படிங்கிறாங்க. தொழில் செய்பவர்கள் தங்களின் சமுதாய அதிகாரத்தினால் விளையும் சமூக பொறுப்புகளை உணர வேண்டியுள்ளது. சரியா? அதே மாதிரி சமுதாய பொறுப்புணர்வோடு செயல்படாத நிறுவனங்களில் அரசு தலையிட்டு ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்த வேண்டும். சரியா? புரிஞ்சுதா? சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு இல்லாத நிறுவனங்கள்கிட்ட கவர்மெண்ட் என்ன பண்ண தலையிட்டு அவங்கள கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. மற்றும் நல்ல சிந்தனையின் அடிப்படையில் சமூக எதிர்பார்ப்புகளை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும். நல்ல ஒரு திங்கிங்கோட என்ன பண்ணணும், அவங்களோட செயல்படணும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு சமுதாயத்தின் உருவாக்கம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? சமுதாயத்தின் உருவாக்கம் இமேஜ் இந்த சொசைட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, a business can improve its image in public by assuming social obligation, good relation with workers, consumer and supplier help in the success of business. Social obligation improve the confidence and faith of people in a business enterprises. சமுதாயத்தின் உருவாக்கம் சமூக எதிர்பார்ப்புகளை தொழில் நிறுவனங்களால் நிறைவேற்ற முடியும் என்ற எண்ணத்தை மக்கள் மனதில் ஏற்க வேண்டும். சரியா? என்ன பண்ணணும், சமுதாய எதிர்பார்ப்புகளை தொழில் நிறுவனங்களால் நிறைவேற்ற முடியுங்கிறது என்னதான் அவங்க அந்த கம்பெனி என்ன பண்ணிடுவாங்க, பிஸ்னஸ் கான்செப்ட் நம்மளோட தேவையை பூர்த்தி செஞ்சுருவாங்கன்னு சொல்லி யார் நினைக்கணும், மக்கள் நினைக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நல்ல உறவுகளை ஏற்படுத்த வேண்டும். ஒரு வெற்றிகரமான தொழில் மூலம் தொழிலாளர் மத்தியில் நல்ல உறவை ஏற்படுத்த வேண்டும். அதேமாதிரி கஸ்டமர்கிட்ட தொழிலாளர்கிட்ட எம்ப்ளாயிட்ட எப்படி இருக்கணும், நல்ல குட் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். சரியா? அதேமாதிரி நுகர்வோர் மற்றும் பொருள் பகிர்வாளர் உதவி புரிய இயலும். சரியா? அப்போ தான் என்ன பண்ண முடியும்னா கன்சியூமர் அண்ட் சப்ளையர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதேமாதிரி ஒரு தொழில் நிறுவனத்திற்கு சமூக கடமைகள் மக்கள் மனதில் நம்பிக்கை ஏற்படுத்தும் என்றால் மிகையாகாது. சரியா? இது மக்களோட மனசில் நம்பிக்கை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னாக்கா என்ன ஆகாது, அது மிகை ஆகாதுங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக் அவேர்னஸ். நவ் டேஸ் கன்சியூமர் அண்டு ஒர்க்கர்ஸ் ஆர் வெல் இன்ஃபார்ம்டு அபவுட் த ரைட் கன்சியூமர் accept better quality product at responsible price. Similarly, workers desire for wages and other benefit. The exercise pressure on the employers through trade union. There will be industrial unrest and conflict in society if business does not fulfill its obligation அப்படிங்கிறாங்க. சரி, அதில் என்ன சொல்கிறேன், பொதுமக்கள் மத்தியில் என்ன பண்ணாங்க, விழிப்புணர்வு. தற்போது தொழிலாளர்கள் மற்றும் நுகர்வோர் தங்களின் உரிமைகள் பற்றி நன்கு அறிந்துள்ளனர். நுகர்வோர்கள் தரமான பொருட்களுக்கு சரியான விலையை கொடுக்கவும் மற்றும் தொழிலாளர்கள் தன் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் பெற விரும்புகின்றனர். கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுக்கவும் என்ன பண்ணாங்க, சரியான விலையிலேருந்து பொருட்களை வாங்குறதுக்கும் அவங்க விரும்புகிறாங்க. தொழிலாளர் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம், கஸ்டமர் என்ன பண்ணாங்க, சரியான விலைக்கு பொருளுக்கு ஏற்ற விலை. அதேமாதிரி தொழிற்சங்கங்கள் மூலம் முதலாளிகளுக்கு பல்வேறு நிலையில் தொழிற்சங்கம் மூலம் முதலாளிகளுக்கு பல்வேறு நிலையில் கோரிக்கைகள் வைத்து வருகின்றனர். தொழிலாளர்கள் என்ன பண்ண தொழிற்சங்கங்கள் மூலமாக நிறைய என்ன பண்ண யூனியன் மூலமாக அவங்களுக்கு அவங்க நிறைய கோரிக்கை வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எளிமையான எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத சூழ்நிலையில் தொழிலாளர்கள் தொழிற்கூடங்களில் அமைதியற்ற சூழலை உருவாக்குகின்றனர். அப்போ இது மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அங்கே என்ன பண்ண தொழிலாளருக்கு தொழிற்கூடங்களை அமைச்சு அமைதியான சூழலை உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வாறே நுகர்வோர்களும் தரமற்ற பொருட்களை பெறும்போது
நீதிமன்றங்கள் மூலம் தொழிலகங்களில் அமைதியற்ற சூழலை உருவாக்குகின்றனர். சரி, அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கோர்ட் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அமைதியற்ற யூனியன் மூலமாக யூனியனில் வந்து கோரிக்கை வந்து நிறைவேற்றலைனாக்கா அவங்க வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அதேமாதிரி கன்சியூமருக்கு வந்து தரமற்ற பொருளை வந்து கொடுத்துட்டோன்னாக்கா நீதிமன்றத்தை நோக்கி அமைதியற்ற சூழலை வந்து அவங்க வந்து உருவாக்குறாங்க. நாட் ஃபுல்ஃபில் இட்ஸ் ஆப்ளிகேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ என்டர்பிரைசஸ். சரியா, ஃப்ரீ என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் வித் அக்செப்ட் அண்டு டிஸ்சார்ஜ் social obligation enjoy greater freedom. For example, the government has passed the Consumer Protection Act to prevent businessmen from indulging in adulteration, black marketing and other anti-social practices. The social responsibility are essential for avoiding governmental action against business. Such action will reduce the freedom of decision making in business. தடையற்ற நிறுவனங்கள். தொழில் நிறுவனங்கள் சமூக உரிமைகளை மறுத்து அதிக பயனடைந்து அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் விச் அக்செப்ட் அண்ட் டிஸ்சார்ஜ் சோசியல் ஆப்ளிகேஷன் enjoys greater freedom. For example, the government has passed the Consumer Protection Act to prevent businessmen from indulging in adulteration, black market and other anti-social practices. The social responsibility are essential for avoiding government action against business. Such action will reduce the freedom of decision making in business. தடையற்ற நிறுவனங்கள். தொழில் நிறுவனங்கள் சமூக உரிமைகளை மறுத்து அதிக பயனடைந்து வருகின்றனர். சரியா, தொழில் நிறுவனங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, சமூக உரிமைகளை வந்து மறுத்து அதிக பயன் வந்து அவங்க வந்து அடைஞ்சிட்டு வந்து வராங்க. உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா அரசு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் கலப்படம், கள்ள சந்தை மற்றும் சமுதாயத்துக்கு எதிரான நடைமுறைகள் போன்றவற்றை கட்டுப்படுத்துகின்றனர். சரியா, இருந்த போதிலும் அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு எதிராக தொழில் செய்வது சமூக பொறுப்பு இன்மையை குறிக்கிறது. சரியா, சமுதாயத்துக்கு வந்து எதிராக வந்து என்ன பண்ணாங்க, நடைமுறை வந்து இருந்துச்சுன்னா அது எதிரானது, சமுதாயத்துக்கு எதிரானது அப்படின்னு வந்து குறிக்கிறாங்க. அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கை பின்வரும் சமூக பொறுப்புணர்வின் அவசியமான ஒன்றாகும். சரி, அது வந்து அவசியமான ஒன்று அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி அதை செயல்பாடு தொழில் தடையற்று முடிவெடுக்கும் உரிமையை பாதிக்கிறது. அது வந்து என்ன ஆகுதுன்னா அது வந்து பாதிக்குது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர். சரி, லா அண்ட் ஆர்டர்னு பார்த்தீங்கன்னாக்கா எனி பிஸ்னஸ் யூனிட் கேன் சர்வைவ் அண்ட் க்ரோ ஒன்லி வேர் there is law and order in a society. If business exploit the weaker section of society for too long, this section will take the law in their own hand. The resulting choice will threaten the very survival of business. சட்டம் மற்றும் ஒழுங்கு. நாட்டின் சட்ட ஒழுங்கு முறைகளுக்கு உட்பட்டு செயல்படுவதன் மூலம் தொழில் அமைப்புகள் தொடர்ந்து வெற்றிகரமாக செயல்பட முடியும். சரியா, நாட்டில் வந்து என்ன பண்ணால் சட்ட ஒழுங்கு முறை வந்து சரியான முறையில் வந்து நம்ம வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தொழில் அமைப்புகள் வெற்றிகரமாக வந்து செயல்படுத்த முடியும். அதே மாதிரி தொழில் அமைப்புகள் நீண்ட காலமாக நாட்டின் பின்தங்கிய மக்களை சுரண்டி வருகின்றனர். அதே பிஸ்னஸ் கன்சர்ன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு ரொம்ப நாளாக வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, டூ லாங் பீரியடாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேக்வேர்டு கிளாஸில் இருக்கவங்க, வீக்கர் செக்ஷனில் இருக்கிறவங்கள என்ன பண்ணிக்கிறாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் வந்து சுரண்டிகிட்டு வந்து வராங்க. மேலும் சில நேரங்கள் சட்ட ஒழுங்கினை தாங்கள் கைகளில் எடுத்துக்கொள்கின்றன. ஒரு சில நேரத்தில் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அதை வந்து தங்களோட கையில் வந்து எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது போன்ற செயல்கள் தொழில் வளர்ச்சியை பாதிக்கின்றன. அது மாதிரி ப்ராசஸ் என்ன ஆகுதுன்னா பிஸ்னஸ் கன்சர்ன் இந்த அஃபெக்ட் வந்து பண்ணுது. சரி, எனவே அவர்கள் சட்டத்திட்டங்கள் உட்பட்டு தங்களின் செயல்பாடுகளை உள்ளடக்கி கொள்ள வேண்டும். சரி, அதேமாதிரி என்ன பண்ணணும், தன்னோட சட்டத்திட்டங்களை உட்பட்டு அதை வந்து இந்த ப்ராசஸை வந்து என்ன பண்ணிக்கணும், அதுக்குள்ளே வந்து வச்சுக்கணுங்கிறாங்க. அதேமாதிரி moral justification. In a large country like Indian government alone cannot solve all the problems. Business has money and talent with which it can assist the government in solving problem. For example, business can play a vital role in solving regional disparities, unemployment, illiteracy, security,
of foreign exchange and such other problems in the country. Moreover, business has created some social responsibility, such a pollution, health hazards, etc. Therefore, business and should help society in solving this problem. அதேமாதிரி தார்மீக பொறுப்பு பெரும்பாலான பெரிய நாடுகளில், குறிப்பாக இந்தியாவில், அனைத்து பிரச்சனைகளுக்கும் அரசால் மட்டுமே தீர்வு காண இயலாது. நிதி மற்றும் மனிதவளம் போன்றவற்றின் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இயலும். சரியா? பெரிய நாடுகள் குறிப்பாக இந்தியாவில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அரசால் மட்டும் தீர்வு காண முடியாது. நிதி மற்றும் மனிதவளம் போன்றவற்றின் மூலமாக என்ன பண்ணணும்? பிரச்சனை தீர்வு காணணுங்கிறாங்க. உதாரணம், நாட்டில் காணப்படுகின்ற வட்டார ஏற்றத்தாழ்வு, வேலைவாய்ப்பின்மை, கல்வி அறிவு, அந்நிய செலவாணி, சரியா, அந்நிய செலவாணி தட்டுப்பாடு மற்றும் இதர பிரச்சனைகளை தீர்ப்பதில் தொழில் அமைப்புகள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். மேலும் தொழில் அமைப்புகள் வேறு சில சமூக சிக்கல்களை ஏற்படுத்துகின்றனர். அது சுற்றுச்சூழலை மாசுபடுத்துதல். சரி, இது மாதிரி தொழில் அமைப்புகள் இது மாதிரி என்ன பண்ணாங்க சுற்றுச்சூழல் மாசுபடுத்துறது, சுகாதாரமின்மை போன்ற பிரச்சனைகளை போக்கும் வகையில் தொழில் அமைப்புகள் செயல்பட வேண்டும். இதில் போக்குற விதத்தில் என்ன பண்ணணும்? அவங்க செயல் படணும் அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? நடத்துன வரைக்கும் என்ன பண்ணுங்க, படித்து பாருங்கள். நடத்துன வரைக்கும் படித்து பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. தேங்க்யூம்மா. நெக்ஸ்ட் வீக்கில் நம்மளுக்கு வீக்லி டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதை நல்லா படித்து நல்லா எழுதுங்க. போர்ஷன் நான் குரூப்பில் சென்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூம்மா.